அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 108. இரு வைகை கரையின் மண்பட பல்கால் எழுந்து விளையாடும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடலினுடைய உரை விளக்கம். மாண்புடைய மதுரை திருவிளையாட்டில் இதுவும் ஒன்று. வைகையில் வெள்ளம் கரை உடைந்து கரையை அடைத்து வெள்ளத்தை தடுக்க கூலியாக வந்தவர் பிட்டுக்கும் வந்திக்கு ஆளாய் வந்து உதிர் பிட்டு உண்டு அப்படியும் இப்படியுமாய் நடந்து பொழுதை போக்கி கொண்டிருந்தார் பெருமான். காவலன் பிரம்பால் அடிக்க உடனே தட்டு மண்ணை கொட்டி கரையை அடைத்து அற்புதம் நிகழ்த்திவிட்டு அதிசயமாய் மறைந்தார். இதுவே கதையின் சுருக்கம். இது என்ன திரு விளையாடல்? கடவுளின் திருவடி என்னும் பதம் நிறை மனிதனில் அனுபவப்பட செய்யும் ஒவ்வொரு செயலும் தான் ஒரு திரு விளையாடலாம். மனித வாழ்க்கைதான் வைகை வெள்ளம். ஆன்மாவின் அகம் புறம் ஆகிய இரு கரைகளை தொட்டு கொண்டு ஓடுகின்றதாம். கரை உடையப்படுகிறது, உயிர் அழிந்து போவதாம் நிலை. அதனை தடுக்க வந்திக்கு ஆளாய் வந்தது வாசிநாதனே. வந்தி வந்து வாசி எல்லாம் உயிர் காற்றாக காற்றின் பேர் கொண்டவை. மரணத்தை தடுக்க செய்வதுதான் கரை உடைப்பு அடைப்பாகும். அருள் அன்னையாகிய வந்தியின் உதிர பிட்டுதான் அகமிருந்து மனித வாழ்வுக்கு கொடுக்கப்படுகின்ற உயிராற்றல். அதை கொண்டு சிவா வாசி நடனமாடி கொண்டிருக்கின்றது. இரு வைகை ஆம் கரையில்